ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த ஒரு பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்றைய காலகட்டத்தில் இந்த பதற்றமான போர் சூழல்ல பாகிஸ்தானுக்கு சில நாடுகள் ஆதரவா இருக்காங்க. இதுல முதல் இடத்துல பார்த்தோம்னா துருக்கி இருக்காங்க, இரண்டாவது இடத்துல சைனா இருக்காங்க, மூன்றாவது இடத்துல அஜர்பைஜான் இருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாகிஸ்தானுக்கு சைனாவும் துருக்கியும் ஆயுத உதவி செஞ்சிருக்காங்க. ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்னன்னா, துருக்கியினுடைய C-130 ஹெர்குலஸ் விமானத்திலிருந்து சில முக்கியமான மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் இதெல்லாம் இஸ்லாமாபாத்ல இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ராணுவ தளவாடத்துல இறக்கி வச்சிருக்கிறதா ஒரு தகவல் வெளியே இருக்குது. சீனாவுமே கூட பாகிஸ்தானுக்கு அவங்களுடைய ராணுவ தளவாடங்களை கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப துருக்கி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணும் பட்சத்துல அந்த பிராந்தியத்துல துருக்கிக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய நாடு பார்த்தோம்னா கிரீஸ் ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்ப அஜர்பைஜான் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சூழல்ல அவங்களுக்கு பேரலா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ரிவல் கண்ட்ரி தான் அர்மேனியா இந்தியாவை ஆதரிச்சிருக்காங்க. சோ அதே மாதிரி சைனா பார்த்தோம்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய நாடுகள், குறிப்பா பார்த்தோம்னா அவங்க ஒரு பெரிய போட்டியாளரா சைனா அமெரிக்கா பாக்குறாங்க. சோ சைனா பாகிஸ்தான் பக்கம் போக போக அமெரிக்காவும் இந்தியா ஆதரவுங்கிறது அதிகரிக்கும். ஆனாலும் கூட இதுல இந்தியா துருக்கிக்கு ஏற்கனவே நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரியான உதவினா, 2023 ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் துருக்கியில ஏற்பட்டுச்சு. அந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட உடனே முதல் நாடா அவங்களுக்கு உதவுனது இந்தியா தான். இந்தியா நம்மளுடைய C-17 விமானத்தை அங்க அனுப்பி அதுல 43 தேர்ச்சி பெற்ற அந்த டிசாஸ்டர் வீரர்கள் அவங்கள நம்ம அனுப்பி நிவாரண பணிகளை மேற்கொண்டோம். அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய ஆக்ரா பேஸ்டு ஆர்மி ஃபீல்டுல இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் இருக்கு இல்லையா, ராணுவ மருத்துவமனை, அங்கிருந்து 35 எண்ணிக்கையிலான மருத்துவர்களை நம்ம அனுப்பணும். அது மட்டும் இல்லாமல் அந்த மோப்ப நாய்கள், நம்ம ராணுவத்தில் இருக்கக்கூடிய திறமையாக செயல்படக்கூடிய மோப்ப நாய்களை அங்க அனுப்பி, அதாவது நிலச்சரிவுல சிக்கி இருக்கக்கூடிய மக்களை ஐடென்டிஃபை பண்றதுக்காக அனுப்பி அவங்களுக்கு ரிலீஃப் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் 6 எண்ணிக்கையிலான பெரிய பெரிய விமானங்கள்ல அவங்களுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்களையும் அனுப்பணும். அது வென்டிலேட்டர்ஸ், ஆக்சிஜன் ஜெனரேட்டர் மெஷின்ஸ், இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு உதவி பண்ணோம். ஆனா அவங்க இது எதையுமே கணக்கிடாம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை ஏற்படுதுன்னு தெரிஞ்ச உடனேயே முதல் நாடா பாகிஸ்தானுக்கு உதவுறாங்க. சோ இதுதான் துருக்கியுடைய எண்ண ஓட்டமா இருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மாலத்தீவுடைய சுற்றுலாவை நம்ம எப்படி அந்த நாடு நம்மள்ட்ட பிரச்சனை பண்றப்ப நம்ம புறக்கணிச்சோமோ, அதே மாதிரி துருக்கியை நம்ம நிறைய இடங்கள்ல புறக்கணிக்கணும். இந்தியன்ஸ் நிறைய பேர் எனக்கு தெரியும் துருக்கிக்கு வெக்கேஷன்ஸ்க்கு போறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம யூரோப் போகணும்னா டைரக்ட் பிளைட் இருக்கு. ஆனாலும் கூட இந்தியர்களுடைய தேர்வு எப்படி இருக்குன்னா, துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்ல இறங்கி அங்கிருந்து யூரோப் போறாங்க. சோ இதெல்லாம் நம்ம குறைச்சி கிரீஸ் அந்த கிரீஸ்க்கும் துருக்கியும் பக்கத்து நாடு தான். அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு தீவு தொடர்பான டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்துல நம்ம கிரீஸ்க்கு நல்லா வலுவான சப்போர்ட் கொடுக்கும் பட்சத்துல துருக்கி தானாவே ஆஃப் ஆயிடுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். சோ இதான் இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.